புருனேயுடன் எண்ணெய், எரிவாயு ஆகிய இரு துறைகளில் கூட்டு ஒத்துழைப்பை மேற்கொள்ள மலேசியா விருப்பம் தெரிவித்துள்ளது. புருனே சுல்தான் உடனான 15வது ஆண்டு கலந்துரையாடலின் போது பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜிபுர் ரசாக் அந்த விருப்பத்தை முன்வைத்தார். எண்ணெய், எரிவாயு துறைகளை உட்படுத்திய இரு திட்டங்களை பரிந்துரைத்த பிரதமர் அத்திட்டங்களின் வாயிலாக இரு நாடுகளும் பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்ய முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். BASF நிறுவனத்துடன் இணைந்து 160 கோடி பெருமானமுள்ள ரசாயன பெட்ரோலிய வளாகத்தை புருனேயில் நிர்மாணிப்பதற்கு பெட்ரோனாஸ் திட்டமிட்டுள்ளது. இத்திட்டத்தின்படி 650 பேருக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர முடியும் என அவர் கூறினார். இரண்டாவது திட்டத்தை பெட்ரோனாஸின் துணை நிறுவனங்களான மலேசியா மரீனும் ஹெவி என்ஜினியரிங் நிறுவனமும் மேற்கொள்ளவிருக்கின்றன. மலேசியாவின் இந்த விருப்பத்தை தாம் புருனே சுல்தான் ஹாசன் அல் போல்கியாவிடம் தெரிவித்துவிட்டதாக டத்தோ ஸ்ரீ நஜீப் சொன்னார். இந்த இரு திட்டத்திற்கும் புருனே இணக்கம் தெரிவிக்குமானால் இரு நாடுகளும் பயன்பெற முடியும் என்றார் அவர். தின கொண்டாட்டத்தில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகளை படைப்பதற்கு இளைஞர்களுக்கு அதிகம் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அணிவகுப்பும் இதர வண்ணமய படைப்புகளும் 85 விழுக்காட்டு இளைஞர்களின் பங்களிப்போடு நடைபெறவுள்ளதால் தகவல் தொடர்பு பண்பாட்டு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ உத்தமா டாக்டர் ரைஸ் யாத்தீம் தெரிவித்தார். மெர்டேகா சதுக்கத்தில் இம்மாதம் 16ஆம் தேதி நாட்டின் 54வது சுதந்திர தினமும் மலேசியா தோற்றுவிக்கப்பட்ட நாளும் ஒரு சேர கொண்டாடப்படுகின்றன. அதிகமான இளைஞர்கள் பங்கேற்பதால் அக்கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் மக்களை கவரும் வகையிலும் அமைந்திருக்கும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 48 விழுக்காடாக இருக்கும் இளைஞர்கள் நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியவர்கள் என்பதால் இவ்வாண்டுக்கான கொண்டாட்டத்தில் இளைஞர்களின் பங்கேற்புக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். Dan di sini kita akan tonjolkan transformasi yang sebenar dapat kita perlihatkan kepada masyarakat menerusi kegiatan golongan masyarakat muda dengan inovasi mereka dan dengan cara mereka mengambil bahagian untuk mewakili kepentingan-kepentingan GTP atau Government Transformation Program atau program transformasi kerajaan dalam pelbagai bentuk. ஒரே மலேசியா மறுசீரமைப்பு திட்டத்தின் வெற்றி மக்களின் வளப்பம் எனும் கருப்பொருளில் நடைபெறவிருக்கும் சுதந்திர தின கொண்டாட்டத்துக்கான ஒத்திகையை பார்வையிட்ட பின்னர் டத்தோ ஸ்ரீ உத்தமா டாக்டர் ரைஸ் யாத்தீம் செய்தியாளர்களிடம் பேசினார். 10,000 பேர் ஒன்று சேர்ந்து படைக்கவிருக்கும் சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சிகளை 1 லட்சம் பேர் நேரடியாக கண்டுகளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மெர்டேகா பயணத்தை மேற்கொண்டுள்ள மின்னல் பண்பலையின் அறிவிப்பாளர் ஜான்சன் சின்னப்பன் தற்போது பேரா மாநிலத்தை வலம் வந்து கொண்டிருக்கின்றார். இன்று தைப்பிங் கிந்தா பள்ளத்தாக்கில் உள்ள மம்பாங் தமிழ் பள்ளி மாணவர்களை சந்தித்து ஜான்சன் சுதந்திர தினத்தை கொண்டாடினார். வானொலி அறிவிப்பாளர் ஒருவருடன் மாணவர்கள் சுதந்திர தினத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டியதில்லை. கூட்டரசு நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அடங்கிய குழுவினர் ஒருமனதாக அம்முடிவை எடுத்துள்ளனர். மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் புதிய தலைவர் நீதிபதி தான் ஸ்ரீ முகமது ரவுஸ் ஷரீப், மலாயா தலைமை நீதிபதி தான் ஸ்ரீ ஜுல்கிஃப்லி அஹ்மத் மக்கினுடின், கூட்டரசு நீதிமன்ற நீதிபதி தான் ஸ்ரீ அப்துல் அமீத் எம்போங் ஆகியோர் இந்த முடிவை அறிவித்திருந்தனர். அரசு ஆணையம் தனது விசாரணையின் முடிவில் விசாரணையின் போது கண்டறியப்பட்ட விவரங்களை வெளியிட்டது. அது விசாரணையின் தீர்ப்பல்ல என அந்த 3 நீதிபதிகள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டனர். அந்த அரசு ஆணையத்தின் முடிவினால் அந்த வீடியோ பட காட்சியில் சம்பந்தப்பட்டிருந்த டத்தோ VK லிங்கம், இரு முன்னாள் நீதிபதிகளான துன் யூசுப் சீன், துன் அஹ்மத் ஃபைரூஸ் ஷேக் அப்துல் ஹலீம் ஆகியோரின் நிலை மோசமாக பாதிக்கவில்லை என தீர்ப்பை வாசித்த நீதிபதி தான் ஸ்ரீ முகமது ரவுஸ் குறிப்பிட்டார். அரசு ஆணையம் வெளியிட்ட முடிவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய டத்தோ லிங்கத்திற்கும் இரு முன்னாள் நீதிபதிகளுக்கும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது. அந்த அனுமதியை எதிர்த்து அரசு ஆணையம் செய்திருந்த முறையீட்டை ஏற்று கூட்டரசு நீதிமன்றம் இன்று இந்த தீர்ப்பை அறிவித்தது. கோலாலம்பூர் ஜலான் புக்கிட் அங்காசாவில் உள்ள அங்காடி கடைக்காரர்கள் அடுத்த ஆண்டு ஜூன் மாத மத்தியில் பந்தாய் டலாமில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கும்